செந்தமிழே உயிரை நறுந்தேனே, செயலினை மூச்சினை உலக்களித்தேனே, நைந்தாயெனில் நைந்து போகும் என் வாழ்வும், நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையரையும் எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசனங்களையும் வணங்கி நம்ம பிரசன்னத்துக்கு போயிடலாம். நேராக பிரசன்னம். யாராருக்கு பிரசன்னம் பார்க்கணும்னு இப்போ நான் உங்களுக்கு சோழி பிரசன்னம் பார்க்க போகிறேன். யாராருக்கு வேணும்? வேண்டுறவங்க மட்டும் கை தூக்குங்க. மற்றவங்களுக்கெல்லாம் கை தூக்காதவங்களுக்கு கேட்கக்கூடாது. கை தூக்குறவங்களுக்கு மட்டும் கன்ஃபார்மாக கொடுக்குறோம். ரைட்டாக? கை தூக்காதவங்க எங்களுக்கு திருப்பி வந்து பிரசன்னம் பாருங்கன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் கை இறக்கிங்க. உங்களுக்கு மனசுக்குள்ளே கேள்வி இருக்கும் இல்லையா? கடைசி பக்கம் எடுங்க. எல்லாமே நோட்டினுடைய கடைசி பக்கம் எடுத்துருங்க. எழுதுங்க. எத்தனை கேள்வி இருக்கோ அத்தனை கேள்வி எழுதுங்க. ஏன்னா வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், வீட்டுக்காரை அடித்து விரட்டி விடணும், எல்லாத்தையுமே எழுதிக்கலாம். எது எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம். நடக்குமா நடக்காதா? ஏன் நடக்க மாட்டேங்குது? என்ன காரணம்? எனக்கு தெய்வம் என்ன? நான் எந்த தெய்வத்தை கும்பிடலாம்? எனக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்? உங்கள் மனசில் என்ன தோணி இருக்கோ கை தூக்கினவங்களுக்கு மட்டும்தான் இது. கை தூக்காதவங்களுக்கு பாடத்திட்டம். ஓகேவா? எழுதிட்டீங்க? எழுதிக்கிட்டே இருங்க. ஏன்னா சும்மா இது ப்ரோக்ராமாக நடத்திக்கிட்டே இருந்தோம்னா மனசுக்குள்ளே பதியாது. நேராக ப்ராக்டிக்கல் போயிடுறோம். எழுதியாச்சா? மொத்த கேள்வி எழுதிட்டீங்களா? எழுதி முடிச்சுருங்க. முடிச்சுட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்புறம் நம்ம அடுத்ததுக்கு போகலாம். கேள்வி எழுதி முடிச்சிட்டிங்க இல்லையா? உங்களுக்கு பிடித்தமான லக்னம், அவங்கவுங்களுக்கு பிடிச்சமான லக்னத்தை மட்டும் போடுக்கங்க. அவங்கவுங்களுக்கு எந்த லக்னம் பிடிக்குதோ, அக்கா போட்டிருக்காங்கன்றக்காண்டி நீங்கள் போடக்கூடாது. உங்களுக்கு என்ன லக்னம் பிடிக்குதோ அதை பார்த்துங்க. ரைட்டா? இப்போ நம்ம ஒரு காரியத்தை வந்து கரெக்டாக வெற்றி பெற வைக்கணும் அல்லது நமக்கு நடக்கணும்னா யார் வேணும்? தெய்வ அனுகூலம் வேணும். அப்போ ஃபஸ்ட்டு தெய்வ அனுகூலம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துடுறோம். ரைட்டா? தெய்வ அனுகூலம் இருக்கான்னு பார்க்க போகிறோம். அப்போ தான் இந்த நீங்கள் எழுதின கேள்வி சச்சஸ் ஆகும். இல்லாட்டி சச்சஸ் ஆகாது. பிரச்சனை உடனே முடிஞ்சிடும். ரைட்டா? இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா? அந்த கேள்வி நமக்கு சச்சஸ் ஆகுமா ஆகாதா, செயல்படுத்தலாமா, அதில் பயணப்படலாமா, அல்லது இப்படியே ஸ்டாப் பண்ணிடலாமா, இல்லை வேறு என்ன செய்யலாம் அப்படின்றதுக்கு முதல் ஆன்சர். ரைட்டா? இப்போ லக்னம் போட்டிங்க இல்லையா? லக்னத்தில் இருந்து இதுக்கு பேர் ஆருடம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம போட்டோம் இல்லையா? அதுக்கு பேர் ஆருடம். இங்கே ஒருத்தவங்க லக்கணம் போட்டிருக்காங்க பாருங்கள். இதுக்கு பேர் உதயம் அப்படின்னு பேர். புரிஞ்சிருச்சா? உதயம்னா என்ன, ஆருடம் என்ன புரிஞ்சிருச்சா? இது உதயம்னா என்ன? சூரியனுக்கு உதயத்திலேருந்து நம்ம கணக்கிட்டு வருவது, அதுதான் உதயம். அதனால் உதய லக்னம். சூரியன் உதித்ததை வைத்து கணக்கிடும் லக்னம் உதய லக்னம். இதில் எப்போதுமே மறந்துடக்கூடாது இந்த ஒரு விஷயம். இது எதுக்கு? இனிமேட்டுக்கு நடக்கிற சம்பவத்தை பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஆருடம் போட்டோம் இல்லையா? இப்போ நம்ம கேள்வி ஒன்று கேட்குறோம் இல்லையா? அந்த கேள்வி ஏன் நடக்கலைன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு. வார்த்தை புரிஞ்சிருச்சா? இப்போ நம்ம ஆருடம் அவங்கவுங்க போட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து இப்போ இருந்து ரிவேர்ஸில் போகிறது. ரிவேர்ஸில் போய் இப்போ நீங்கள் கேள்வி எழுதுனீங்க இல்லையா? இப்போ என்ன கேள்வி எழுதிருக்கீங்க? வீடு கட்டணும்னு, வெளிநாடு போகணும்னு. ஏன் வெளிநாடு போகணுன்றதுக்கு காரணம் வேணும் இல்லையா? ஏன் வெளிநாடு போக முடியலன்றதுக்கு ஒரு காரணம் வேணும் இல்லையா? அப்போ அதுக்கு என்ன சம்பவம், ஏன் பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம உதயம் ஆருடம் போட்டோம். ஐடியா புரிஞ்சிருச்சா? எல்லாருமே செருப்பை கழட்டி விட்டு கீழே உட்காரலாமா? நார்மலாக உட்காரலாமா? இந்த செருப்பு போட்டிருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் வீடு பிரச்சனை இருக்கும். செருப்பை கழட்டி விட்டு உட்காந்துருக்கீங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் வீடு பிரச்சனை கிடையாது. கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா? ஏன்னா நான் உட்காந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கதான். அதான் கடனில் பாதி இருக்குது, மூழ்க போகுது. இல்லாட்டி கடனை கட்டி ஏதாவது ஒரு வெளியே தரணும். இல்லாட்டி உங்கள் பேரில் வீடு இருக்காது, உங்கள் மனைவி பேரில் வீடு இருக்குது, அதில் நீங்கள் சொகுசாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க.